8ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸா நீங்க. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும் இல்லையா? நம்ம குழந்தையோட ஃபியூச்சரை எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுன்னு. ஆனா, நிஜத்துல அதை எப்படி பண்றது? அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தனித்துவமான திறமைகளை எப்படி சரியா கண்டுபிடிக்கிறது? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவா சயின்டிஃபிக்கா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த சூப்பரான கைட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. டேலண்ட்ரோ எஜுடெக் சொல்யூஷன்ஸோட நம்பர் 8111044463. இந்த நம்பர் தான் உங்க குழந்தையோட உண்மையான திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு மாஸ்டர் கீ அப்படின்னே சொல்லலாம். எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம அவங்க ஃபியூச்சரை டிசைன் பண்ண இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ நம்ம எல்லாருக்கும் நம்ம குழந்தைங்க மேல இருக்கிற ரெண்டு விதமான அப்ரோச்சை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் ரொம்ப தெளிவான கோல், டைம் வேஸ்ட் பண்ணாத ஒரு லேர்னிங், இதை தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம், கரெக்டா? ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? சரியான வழிகாட்டுதல் இல்லாம ஏதோ ஒன்று நடக்கும்னு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி போறப்போ என்ன ஆகுதுன்னா, பசங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத குழப்பங்கள்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இது நமக்கு தேவையா? இந்த கன்ஃபியூஷனை எல்லாம் உடனே சரி பண்றதுக்கு தான் இந்த சயின்டிஃபிக் கரியர் அனாலிசிஸ் நமக்கு தேவைப்படுது. அதாவது நல்ல எஜுகேஷன் மூலமா அவங்களோட சிந்திக்கும் திறனையும் லைஃப் வேல்யூஸையும் வளர்க்குறது, அதோட பெட்டர் மார்க்ஸ் வாங்குறது, அப்புறம் ஃபியூச்சர்ல எந்த குரூப் எடுத்தா கரெக்டா இருக்கும்னு ஒரு செம கிளாரிட்டி கொடுக்கறது. சிம்பிளா சொல்லணும்னா பசங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இது உருவாக்கி கொடுக்குதுங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் டேலண்ட்ரோ ஒரு பக்கா சொல்யூஷன் வச்சிருக்காங்க. சும்மா ஏதோ ஒரு ரிப்போர்ட் இல்லங்க, 25 பேஜுக்கு மேல இருக்கிற ஒரு பர்சனலைஸ்டு ரிப்போர்ட். உங்க குழந்தையோட தனிப்பட்ட திறமைகள், குணாதிசயங்கள்னு எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சா அனலைஸ் பண்ணி கொடுக்கிற ஒரு கம்ப்ளீட் கைடு இது. அப்படி இந்த 25 பேஜ் ரிப்போர்ட்டுக்குள்ள என்னதான் இருக்கு? சக்சஸை நோக்கி போறதுக்கான ஒரு 10 ஸ்டெப் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் ரோட் மேப் தான் இது. அது என்னென்னு இப்போ ஒன்னொன்னா நாம குயிக்கா பாத்துரலாம். இந்த ப்ராசஸ் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். மொதல் 3 ஸ்டெப்ஸ் ரொம்பவே பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட், பர்சனாலிட்டி அனாலிசிஸ். அதாவது பசங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, எப்படி யோசிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது. செகண்ட், அவங்களோட உண்மையான ஆர்வம் எந்த ஃபீல்ட்ல இருக்குன்னு மேப் பண்றது. அப்புறம் தேர்ட், எது அவங்கள எப்பவுமே மோட்டிவேட்டடா வச்சிருக்குன்னு பார்க்குற கெரியர் மோட்டிவேட்டர் அனாலிசிஸ். இதுதாங்க அவங்க ஃபியூச்சருக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இந்த 3 ஸ்டெப்ஸை பண்றதுனால என்ன லாபம், பண்ணலைன்னா என்ன ரிஸ்க்னு கொஞ்சம் பாருங்க. இத பண்றப்போ பசங்களுக்கு தங்களை பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், பேஷனை கண்டுபிடிப்பாங்க, ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆனா இத மிஸ் பண்ணிட்டோம்னா தப்பான ஒரு கரியரை சூஸ் பண்றது, படிப்பில இன்ட்ரெஸ்ட் இல்லாம பாதியிலேயே டிராப் அவுட் ஆகிறது, அப்புறம் ரொம்பவே எமோஷனல் ஸ்ட்ரெஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதை அவாய்ட் பண்றது தாங்க ரொம்ப முக்கியம். அப்படியே அடுத்த ஃபேஸ்க்கு போனோம்னா ஸ்டெப் 4, 5 அண்ட் 6. உங்க குழந்தை எப்படி ஈஸியா கத்துக்கிறாங்க, அதாவது பார்த்து கத்துக்கிறாங்களா இல்ல கேட்டு கத்துக்கிறாங்களா அப்படிங்கிற அவங்களோட லேர்னிங் ஸ்டைலை இது எக்ஸாக்டா கண்டுபிடிச்சிடும். அடுத்தது அவங்களோட லாஜிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு ஃபைனலா அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி எந்தெந்த இண்டஸ்ட்ரி கிளஸ்டர் செட் ஆகும்னு பெர்ஃபெக்ட்டா மேப் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த டேட்டாவை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அவங்களோட லேர்னிங் ஸ்டைலை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்களேன், படிக்கிற டைம் நிறைய மிச்சம் ஆகும், எக்ஸாம்ல மார்க்ஸும் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. இதை தெரிஞ்சுக்கலன்னா தேவையில்லாத எக்ஸாம் ஃபியர், அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் வெளியே வராமலே போயிடுறது. முக்கியமா பின்னாடி இன்டர்வியூஸ்ல ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் இது கம்ப்ளீட்டா தடுத்து நிறுத்திடும். அப்படியே இந்த ஃப்ளோ சார்ட்ல அடுத்த கட்டத்துக்கு வந்தோம்னா ஸ்டெப் 7, 8 அண்ட் 9. இதுல உங்க குழந்தைக்கு ரொம்பவே ஆப்டான டாப் கரியர் ஆப்ஷன்ஸ் என்னென்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிடுவாங்க. அவங்களுக்குள்ள இயல்பாவே இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் பண்றது, அப்புறம் மிக முக்கியமா அவங்க எந்தெந்த ஸ்கில்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு அந்த ஸ்கில் கேப்பை ரொம்ப துல்லியமா பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஏன் இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்பவே அவங்களோட கம்யூனிகேஷன்லயோ இல்ல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லயும் இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டா ஃபியூச்சர்ல ஈஸியா வேலை கிடைச்சிடும். இதை பண்ணாம விட்டோம்னா திடீர்னு ஒரு கரியரை சூஸ் பண்ணி மோட்டிவேஷன் இல்லாம இன்டர்வியூஸ்ல ரிஜெக்ட் ஆகுற மாதிரியான கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மொத்த சயின்டிஃபிக் அனாலிசிஸோட ஒரு அல்டிமேட் கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? அதுதான் இந்த 10வது ஸ்டெப், எஜுகேஷன் ரோட் மேப். 11ஆம் வகுப்புல என்ன குரூப் எடுக்கிறது, காலேஜ்ல என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு கம்ப்ளீட் பிளானை இது உங்க கையில கொடுத்துரும். ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உயர்கல்விக்காக ரொம்ப ஸ்மார்ட்டா முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு பாதையை செட் பண்றதுக்கும் எந்த பிளானும் இல்லாம கன்ஃபியூஷன்ல டைமையும் பணத்தையும் வேஸ்ட் பண்றதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு சரியான பிளானிங் இருந்தா எக்ஸ்ட்ரா செலவை குறைச்சு கெரியர் growth-ஐ சூப்பரா கொண்டு போக முடியும். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றேன் கேளுங்க.
உங்க குழந்தைக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகிற எந்த ஒரு வாய்ப்பு மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சுமார் 150க்கும் மேற்பட்ட வெவ்வேறு கரியர் ஆப்ஷன்ஸை சயின்டிஃபிக்கா அனலைஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்றாங்க. இவ்ளோ ஆப்ஷன்ஸ் அலசி ஆராயும் போது கரெக்டான ட்ராக் கிடைக்காம போயிடுமா என்ன? அந்த 25 பேஜ் ரிப்போர்ட்டோட இது முடிஞ்சிடல. பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கம்ப்ளீட் 24/7 டிஜிட்டல் சப்போர்ட்டும் இதுல இன்க்ளூட் ஆகியிருக்கு. 1000க்கும் மேற்பட்ட கரியர்ஸ் பத்தின டீடைல்ஸ் இருக்கிற லைப்ரரி, அவங்களுக்கான ஸ்பெஷல் கரியர் டேஷ்போர்டு, அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்னு எல்லாமே எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ற மாதிரி அவங்க விரல் நுனியிலே கிடைச்சிடும். இப்போ ஒரு பேரண்டா உங்க முன்னாடி இருக்கிற கேள்வி ஒண்ணுதான். எவ்ளோ சயின்டிஃபிக்கா பெர்ஃபெக்ட்டா ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்ட ஒரு ரோட் மேப் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னும் உங்க குழந்தையோட ஃபியூச்சரை அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லயோ இல்ல அதிர்ஷ்டத்தை நம்பியோ விட்டுருவீங்களா என்ன? கண்டிப்பா மாட்டீங்க இல்லையா? அதனால 8ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை உடனே ஸ்ட்ராங் ஆக்குங்க. எந்த தயக்கமும் இல்லாம டேலண்ட்ரோ எடியூடெக் சொல்யூஷன்ஸை 8111044463 அப்படிங்கிற நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை கண்டிப்பா இருக்கும். அதை கரெக்டான நேரத்துல கண்டுபிடிச்சு ஷேப் பண்றது தான் நம்ம கடமை. சோ அவங்களுக்கான அந்த பிரைட்டான சக்சஸ் ஜோர்னியை இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாமா?